இன்றைய இந்த மானிட புவியியல் சம்பந்தப்பட்ட இந்த இறுதி கருத்தரங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முதல்ல நாங்கள் வினாக்களை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பரீட்சையில் வந்து வரக்கூடிய என்று சொல்லி பல மாகாணங்கள் மாகாண பரீட்சை வினாத்தாள்களில் அல்லது சில பகுப்பாய்வுகள் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுகின்ற சில பகுதிகளை உள்ளடக்கிய வினாக்களை முதல்ல பார்த்துட்டு நாங்கள் இறுதியாக இது தொடர்பாக ஒரு டிஸ்கஷனை வந்து நாங்கள் செய்வோம். சரிதானே? ரைட். அந்த வகையில் எங்களுக்கு நான் பார்ப்போம். மானிட புயலை பொறுத்த வரைக்கும் பௌதிக புயலை நீங்கள் 3 வினாக்களையும் மானிட புயலை 2 வினாக்களையும் நீங்கள் செய்வது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அங்கே வந்து எங்களுக்கு சொலிட்டாக அந்த மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், புள்ளிகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மானிட புயலில் சில விடயங்களுக்கு நீங்கள் எழுதுறது பொருத்தம் இல்லாமல் போனால் புள்ளிகள் இல்லாமல் போகலாம், அல்லது குறைந்த புள்ளிகள் கிடைக்கலாம். அப்போ அதன் காரணமாக நீங்கள் மானிட புயல் 2 கேள்விகளை தெரிவு செய்கிறது உங்களுக்கு நல்ல. ஆனால் சிலர் வந்து மானிட புயல் கூட நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருப்பீங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நீங்கள் அதை செய்யலாம். சரிதானே? ரைட். அப்போ கூடுதலாக இந்த மானிட புயலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிற பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒன்று சனத்தொகை, அடுத்தது குடியிருப்பு, நகராக்கம், விவசாயம், கைத்தொழில், மற்றது இந்த பூகோளமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பிரதான செக்ஷன் தான் எங்களுக்கு இருக்கு. இதில் வந்து இந்த 6 பிரதான செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதுக்குள்ள பார்த்தோம்னால் சனத்தொகை என்ற செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு வருடத்திலையும் வினாவாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி சனத்தொகை. அதே போல இந்த கைத்தொழில்ன்றதுக்குள்ள வந்து அதுக்குள்ள வந்து எங்களுக்கு கைத்தொழில வந்து சுரங்க கைத்தொழில் அல்ல சுரங்க கல்வு, அதே போன்று உற்பத்தி கைத்தொழில் என்று 2ஆக பிரிக்கப்படுது. அப்போ அது இலங்கை உலகம் என்பது பெரியொரு பகுதி. அந்த பெரியொரு பகுதியிலேயும் இருந்து எங்களுக்கு கேள்விகள் வருது. அப்போ இதிலிருந்து ஒன்று நாங்கள் இலகுவாக ஒரு விடயத்தை செய்யலாம் என்றால் உண்மையாகவே சனத்தொகை சம்பந்தப்பட்ட உலக சனத்தொகை இலங்கை சனத்தொகையும் இந்த 2 கைத்தொழில் சுற்றுலாவும் சேர்த்து உலக கைத்தொழில் இலங்கையின் கைத்தொழில் சுற்றுலா கைத்தொழில் அதில் சுரங்கம் உற்பத்தி 2 கைத்தொழிலையும் பார்த்தோம்னா அவ்வளோ அந்த பெரும் பகுதியை இந்த சனத்தொகை என்ற பகுதியை படித்தாலே நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஆக குறைஞ்சது அந்த 2 கேள்வியை எப்படியும் செய்யலாம். இது ஒரு இந்த படிக்கிறாக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வழிமுறை. அதே நேரம் எங்களுக்கு இதை விட இலகுவான பகுதிகள் மற்ற பகுதிகளில் இருக்குது. உதாரணமாக விவசாய கேள்விகள் வந்தால் அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதே போன்று பூகோளமயமாக்கல் எல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் வரும், குட்டி குட்டி கேள்விகள் தான். அப்போ அவையில் அவற்றில் வந்தாலும் எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று நகராக்க கேள்விகளும் இலகுவாக இருக்கும். ஆனால் இந்த கேள்விகள் சில வருடங்களில் வரும், வராமல் போகலாம், இப்படி என்று இருக்கும். அப்போ நிச்சயமாக வார வினாக்களுக்குள்ள ஒன்று வந்து எங்களுக்கு இந்த சனத்தொகை தொடர்பான கேள்வி. அடுத்தது வந்து கைத்தொழில் 3 உற்பத்தி கைத்தொழில், அகழ்வு அல்லது சுரங்க கைத்தொழில், அடுத்தது இலங்கையில சுற்றுலா கைத்தொழில். இந்த 3 விடயங்களுடைய கைத்தொழில். அப்போ இவை 2ஐயும் படித்தாலே 2 களி சுவரானுக்கு நீங்கள் செய்யலாம். சில விடைகளை 3 களியும் பெறும். சரிதானே? மற்ற பதிகள்ளங்களுக்கு 2 பேரும் ரைட். அந்த இதொரு விடயமாக நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் சில பேர் வந்தாங்கன்னா அந்த கைத்தொழில விடுற பெரிய பரப்பு அனுப்பிடும். ஆனால் அந்த பெரிய பரப்பு நிச்சயமாக வார பரப்பாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கேள்விகளை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். சனத்தொகையும் சில பேர் விட்டுருவாங்க, நான் சனத்தொகை செய்யறதில்ல, விவசாயமும் நகராக்கவும் செய்ய போகிறேன்னு சொன்னால் சில போல அந்த கேள்விகள் வராமல் போயிடும். அதால அந்த கூடுதலான பாடப்பெற பெருக்கின்றதுக்காக விடாமல் அவை கட்டாயம் வாரன்ற வினாக்களை கூடுமான வரைக்கும் நீங்க படிங்க. சரிதானே? ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் உபயோகமாக நாங்கள் பார்த்து முடிக்க வேண்டி இருக்குது. நிறைய பேருக்கு வேறு வேறு கிளாஸுகளும் வேண்டபடியால் அப்போ 8:15 தான் தொடங்கி 8 மணிக்கு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். அதனால் எங்களுக்கு 8 மணிக்கு தொடங்க இல்லாமல் போயிட்டு 8:15க்கு தொடங்குறேன். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்த்த முடிச்சுன்னா முதலாவதாக கேள்வியாக எங்களுக்கு ஒரு கேள்வி கட்டாயம் வாரது இந்த சனத்தொகை தொடர்பான கேள்வி. ஒரு அட்டவணை போட்டு வரும் அல்லது ஒரு கிராப் போட்டு வரும். கடந்த வருடங்கள்ல எல்லாம் வந்த கேள்விகள் இப்படித்தான். அப்போ இந்த அட்டவணையை அல்லது கிராப்பை வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரியான ஆற்றல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் விடை எழுதலாம். அப்போ அதில் தொடர்ச்சியாக இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம்னா என்ன செய்யணும்னா வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு வந்த 5 வருட வினாத்தாள்களை அல்லது ஒரு 10 வருடம் முதல் வந்த கேள்விகள் அப்படியான கேள்விகள் தான் செய்தாலே எங்களுக்கு இதுக்கு இலகுவாக விடையளிக்கலாம்.
அதுல ஒரு கேள்வி இப்ப வருகின்ற கேள்வியில சனத்தொகை தொடர்பான கேள்வியில் ஒரு கேள்வி வரைவிலக்கணம் கேட்டுவர். மற்றையதுகள் கேள்வி இந்த அட்டவணையை வேஸ்ட் பண்ணி ஒரு கேள்வி வேறு. அப்போ வரைவிலக்கண கேள்வி 2 புள்ளி, அட்டவணையை வேஸ்ட் பண்ணி வார கேள்வி 6 புள்ளி, மற்றதுகள் பொதுவாக நாங்கள் எழுதக்கூடிய மாதிரியான வினாக்கள் வரும். இதுதான் அந்த வினாவினுடைய கட்டமைப்பு. எல்லாரும் இந்த கேள்வியை கட்டாயம் செய்யறதுக்குரிய பயிற்சி எடுக்கணும். அதுக்கு நீங்கள் கடந்த 5 வருடம் அல்லது கடந்த 10 வருடம் சனத்தொகை சம்பந்தப்பட்ட கேள்விகளை தொகுத்து அவற்றினுடைய விடைகளையும் பாஸ் பேப்பர்களில் பார்த்து நீங்கள் சொன்னால் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே நான் மாதிரிக்காக ஒரு பயிற்சி உண்ட ஒரு வினாவை போட்டிருக்கேன். ரைட். அப்போ இலங்கையில் வந்து எங்களுக்கு 1921 2024 வரையிலே மேற்கொள்ள சனத்தொகை கணக்கெடுப்பில் வந்து இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதம் பற்றிய தரவுகள் அட்டவணையில் தரப்பட்டிருக்கு. வளர்ச்சி வீதம் அப்போ 1921ஆம் ஆண்டு ஒரு 10 வருடத்தை நான் போட்டிங்க. 2, 4, 6, 8, 10 வருடம். அப்போ 21ஆம் ஆண்டு எவ்வளவோ 31ஆம் ஆண்டு எவ்வளவோ அப்படின்னு சொல்லி இதில் ஆண்டுகள் அதே போல வளர்ச்சி என்ற அடிப்படையில் இவை போய்கொண்டிருக்கு. சரியோ? அப்போ எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதிலிருந்து நாங்கள் பண்பழுத முதல்ல நாங்கள் இதில் முதலாவது கேள்வி சனத்தொகை வளர்ச்சி வீதம் என்றா என்ன. அப்போ வரைவிலக்கணம் தொடர்பாக எங்களுக்கு ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கு. இதில் நான் சனத்தொகை வளர்ச்சி வீதம் என்று போட்டிருக்கேன். இந்த இடத்துல எங்களுக்கு சில வேளைகளில் வரலாம். பெருவள வீதம் என்றால் என்ன இது கேட்கப்படலாம். தேறிய இடப்பெயர்வு வீதம் என்றால் என்ன இது கேட்கப்படலாம். போன தடவை நான் நினைக்கிறேன் பிறப்பு வீதம் கேட்டு வந்தது போல. தேறிய இடப்பெயர்வு வீதம் என்றால் என்ன, சனத்தொகை வளர்ச்சி வீதத்துக்கு பயிலாங்கள் இயற்கை வளர்ச்சி வீதம் என்றால் என்ன எடுக்கப்படலாம். என்னோட இயற்கை வளர்ச்சி வீதம் வேற, சனத்தொகை வளர்ச்சி வீதம் வேற. அப்போ இப்படி இந்த வரைவிலக்கணத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி எங்களுக்கு வரும். அப்போ இதுக்கு நாங்கள் விடை எழுதக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் வரைவிலக்கணத்தை கொடுத்து அதுக்கு சில ஈக்குவேஷன் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஈக்குவேஷனை நாங்கள் எழுதி விட்டுறோம். ரைட். அப்போ சனத்தொகை வளர்ச்சி வீதம் சொன்னால் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக ஒரு ஆண்டில் நிகழ்கின்ற ஒரு நாங்கள் இலகுவாக பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு ஆண்டு சொன்னால் நாங்கள் அடுத்த 2024ஆம் ஆண்டினுடைய சனத்தொகை வளர்ச்சி வீதம் எவ்வளவுன்னு சொன்னால் அதற்கு முந்தைய ஆண்டு விட இந்த ஆண்டில் வந்து எவ்வளவுக்கு சனத்தொகை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்டில் அல்லது ஒரு பிரதேசத்தில் கூடியிருக்குது அல்லது குறைஞ்சிருக்குதுன்றத 100க்கு கணிக்கிறது தான் சனத்தொகை வளர்ச்சி வீதம். இப்போ கூடியிருந்தாலும் வளர்ச்சி வீதம் சொல்லுவோம், குறைஞ்சிருந்தாலும் வளர்ச்சி வீதம்னா கேட்போம். அது நெகட்டிவான வளர்ச்சி வீதம், பாசிட்டிவான வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வேறுபடுத்துவோம். அப்போ நாங்கள் இதுக்கு வரைவிலக்கணம் எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பிரதேசத்தின் சனத்தொகையின் அளவில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது குறைவின் வீதத்தை குறிப்பதா. இது பொதுவாக 100 வீதத்தில் கணிக்கப்படும். இது வந்தங்களுக்கு பிறப்பு, இறப்பு, தேறிய இடப்பெயர்வு போன்றவர்களுடன் தொடர்பட்டது. அப்போ இதுக்குரிய சமன்பாடு என்ன? அப்போ நாங்கள் சமன்பாடு எப்படி எழுதுவோம்னு சொன்னால் பிறப்புல இருந்து நாங்கள் இறப்பை கழிப்போம். அப்போ சமன்பாடு பாருங்க எப்படி வரப்போன்னு சொன்னால் பிறப்பிலிருந்து இறப்பை கழிப்போம். இதை கழிச்சோம்னா எங்களுக்கு வார ஒரு விடயம் பெறும் என்னன்னு சொன்னால் இயற்கை வளர்ச்சி என்ற ஒரு விடயம் பெறும். பிறப்பிலிருந்து இறப்பை கழிப்போம். பிறகு அதோடு நாங்கள் ப்ளஸ் ஓ மைனஸ் என்ன செய்ய வேண்டாம் கூட்டுவோம். தேறிய இடப்பெயர்வு. அப்போ தேறிய இடப்பெயர்வு இன்னொரு வகையில் போடலாம் அப்படின்னு சொன்னால் குடிவரவு குடியகல், குடிவரவிலிருந்து குடியகல். அப்போ இப்படி கணிச்சங்களுக்கு வார விடயம் தான் என்னன்னு சொன்னால் சனத்தொகை வளர்ச்சி. அப்போ இது கூட வாரதங்களுக்கு என்ன சனத்தொகை வளர்ச்சி. அப்போ இதை நாங்கள் 100 வீதத்துக்கு கணிக்கிறது. அப்போ சனத்தொகை வளர்ச்சி வீதம் என்று சொல்லி வர குளங்களுக்கு உங்களுக்கு எப்படி வரப்போன்னு சொன்னால் அப்போ பிறப்பிலிருந்து இறப்ப கழிக்கக்குள்ள வாரதங்களுக்கு இயற்கை வளர்ச்சி நேச்சுரல் இன்க்ரீஸ் என்று சொல்லி சொல்லுவோம். சமன்பாடை நான் இதில் போட்டு காட்டுறேன்னா சக தேறிய இடப்பெயர் சகண்டு நாங்கள் போடுற மிஞ்சி சேவா தேறிய இடப்பெயர் பெருமான சேவா வந்தால் கழிவிடும். தேறிய இடப்பெயர் தேறிய இடப்பெயர்வு அதே நேரம் எங்களுக்கு குறித்த ஆண்டினுடைய சனத்தொகை நடுவாண்டு சனத்தொகை தர
இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தர 100 வீதம். இதில் எங்களுக்கு போடையிலாம இருக்கி தர 100 வீதம். சரியோ, இடம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்குது இதில். 100 வீதம் இதான் தர 100. அப்போ இதுதான் அந்த அதுக்குரிய ஈக்குவேஷன். இயற்கை வளர்ச்சி தேறிய இடப்பெயர்வு மொத்த சனத்தொகை தர 100க்கு காண்றது. மொத்த சனத்தொகையில வந்து எவ்வளவு கூடி இருக்குது, அந்த கூடினது வந்து ஒன்று பிறப்பிறப்பிலிருந்து கழிச்சு வாரதால கூடப்படும், குடிவர குடியேழ்வால கூடப்படும். அதாவது ஒரு நாட்டுக்கு கூட வாரத்தாலையும் கூடும். அப்ப இந்த இதுதான் அந்த விடயம். சரிதானே? Right. அப்போ இப்படி நீங்க இந்த குறிப்பிட்டதுக்கு நீங்க விடை எழுதணும். என்னத்துக்கு? இந்த சமத்தை வளர்ச்சி வீதம் என்று கேட்டால் நீங்க அதுக்கு விடை எழுதும் போது கட்டாயம் இந்த மாதிரி அதனுடைய வரைவிலக்கணம் கொடுக்கணும். பிறகு அதனுடைய சமன்பாடையும் கொடுத்து எழுதினா உங்களுக்கு அந்த முழுமையாக புள்ளி கிடைக்கும். மேக்சிமம் அப்படி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில வேளை வரைவிலக்கணத்துக்கு மட்டும் புள்ளி போட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் அந்த புள்ளி இழக்காம எடுக்கணும்னு கட்டாயம் அந்த சமன்பாடையும் நீங்கள் குறிப்பிட்டு போங்க. சரியோ? ரைட். அடுத்த கேள்வி. மேலே தரப்பட்டுள்ள அட்டவணையில் தரவுகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை சனத்தை வளர்ச்சி பற்றிய 4 பண்புகளை குறிப்பிடுக. அப்ப இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு பண்புகளை குறிப்பிடுறாங்க. அப்ப பண்புகள் குறிப்பிடக்குள்ள வந்து என்ன சொன்னால் வேறொன்றும் இல்லை, பொதுவாக இந்த அட்டவணை கிராப்பையும் வச்சுக்கொண்டு சொல்லக்குள்ளையும் வந்து கூடியது குறைஞ்சது, கூடினது குறைஞ்சது, பிறகு ஒரு நடுநிலையான நிலையில் இருக்கிறது, பிறகு அந்த போக்கு, இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் அப்போ கூடியது குறைஞ்சது அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4 பண்புகளை குறிப்பிட சொல்லி கேட்குறாங்க. ஒன்று வந்து நாங்கள் சொல்லலாம், இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் சனத்தை கணிப்பு இடம்பெற்ற ஆண்டுகளில் அதிகூடிய சனத்தொகை வளர்ச்சி வீதமாக 2.8 1953ஆம் ஆண்டில் நிகழ்ந்திருக்கு. 1953ஆம் ஆண்டில் அதிகூடிய சனத்தை வளர்ச்சி வீதம் நிகழ்ந்திருக்குது. 2.8 ஆகும். நாங்கள் அதை பற்றி விளக்கம் மட்டும் கொடுக்க தேவையில்லை. இது என்னத்தால அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, ஒரு பண்பு. ரெண்டாவது, ஆக குறைந்த சனத்தொகை வளர்ச்சி வீதமானது 2024ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது. அது வந்து 0.5 வீதமாகும். பாருங்க, ஆகக்கூடியது குறைஞ்சது. அது நேரம் இன்னொரு வகையில் நாங்கள் அதை சொல்லலாம், பொதுவாக இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை போக்க சொல்ல போகிறோம். பார்க்கின்ற போது 1921ஆம் ஆண்டிலிருந்து 1953ஆம் ஆண்டு வரையிலும் ஓரளவு அதிகரித்து செல்கின்ற போக்கை காட்டுகின்றது. அப்போ 1921 63 வரைக்கும் 53 வரைக்கும் அதிகரித்த போக்கு காட்டுகின்றது. அடுத்த பாயிண்ட்ல நாங்கள் சொல்லலாம், அல்ல அதை இதில் சேர்த்து எழுதலாம். 1963 2024 வரையான காலப்பகுதியில் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்ற போக்கை காட்டுகின்றது. அப்போ 2.6 2.2 1.7 1.2 வீழ்ச்சி அடைச்சு. பாருங்க, கூடி போகுது பிறகு குறைஞ்சி போகுதுன்னு சொல்றோம். இன்னொன்று சொல்லலாம். அப்போ இது 3வது போயிடுச்சு. 4வது இன்னொன்று சொல்லலாம். 1953 1963 1971 ஆகிய ஆண்டுகளில் சனத்தொகை வளர்ச்சி வீதமானது 2% அதிகமாக உச்ச பட்சமாக காணப்படுவதனை அவதானிக்கலாம். பாருங்க எவ்வளவு பண்பனாங்களா பார்த்துட்டு அந்த அட்டவணையை பார்த்து. 4வது இன்னொரு 4வது சொல்லித்தோம். 5வது இன்னொரு பண்பு சொல்லலாம். 1921 2012 2024ஆம் ஆண்டுகளில் 1% குறைந்த சனத்தொகை வளர்ச்சி வீதத்தினை கொண்டு காணப்படுகின்றது. இவ்வளவும் நாங்கள் இந்த அட்டவணையிலிருந்து சொல்லலாம். சரிதானே? அப்போ நாங்கள் இந்த பண்புகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பண்புகளும் நாங்கள் இதில் எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படித்தான் அந்த விடைகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு மேலதிகமான ஒரு விளக்கமும் எழுதுறதில்ல. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள், நான் ஏற்கனவே இந்த கருத்தரங்க பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுற விஷயம், விடை எழுதுறது நுணுக்கம் சொல்லியிருந்தேன். அந்த விடை எழுத நுணுக்கம் இதுதான். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒன்று எழுதுங்க. ஒவ்வொன்று எழுதக்குள்ள வந்து ஒன்றுக்குள்ள எழுதுங்க. ஒரு இடைவெளி விட்டு ஒரு கோடு விட்டு எழுதுங்க. உண்மையாகவே இந்த பாயிண்ட்ஸ் எழுதக்குள்ள கட்டாயம் ஒரு கோடு விட்டு எழுதுங்க. இப்போ திருத்துறவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இலக்கங்களை சரியா போடுங்க, அதில் பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ ஒன்றுக்குள்ள கோடு விட்டு எழுதுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சனத்தொகை இலங்கையின் சனத்தை வளர்ச்சி போக்கில் செல்வாக்கு செலுத்தும் மூன்று காரணிகளை விளக்கு. இலங்கையில சனத்தொகை வளர்ச்சி போக்கில் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துது? அப்போ நாங்கள் ஜென்ரலாகவே பார்த்தால் பொதுவாக நான் சொல்லலாம், பொதுவாக சனத்தை வளர்ச்சி போக்கொண்டில் வந்து செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை நாங்கள் பிரதானமாக மூன்று காரணி சொல்லுவாங்க. பிறப்பு வீதம், இறப்பு வீதம், அடுத்தது இடப்பெயர்வு, அடுத்தது வயது கட்டமைப்பு. வயது பால் கட்டமைப்பு அப்படி சொல்லுவாங்க. வயது பால் கட்டமைப்பு இதுகளும் செல்வாக்கு செலுத்தும். அப்போ பிறப்பு வீதம், இறப்பு வீதம், பிறப்பு வீதம். அதே நேரம் உபபிரிவுகளாக அல்லது அது அதோடு சேர்ந்த பல்வேறுபட்ட விடயங்களாக நாங்கள் மேல் பல்வேறு விடயங்களை நாங்கள் அதுக்குள்ள இருந்து சொல்லிக்கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு இந்த இலங்கை சார்ந்த வளர்ச்சி செல்வாக்கு செலுத்துகிற மூன்று காரணிகளை கேட்டிருக்கிறாங்க. அவற்றை நாங்கள் தனித்தனியும் எடுத்து விளக்கலாம் அல்லது நான் சொல்லலாம். ரைட், ஒன்று பார்ப்போம். பிறப்பு வீதத்தின் வீழ்ச்சி இலங்கை சனத்தை வளர்ச்சி விதத்தில் அண்மை காலத்தில் அல்லது இப்போதைக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை பார்த்தோம் என்றால், அண்மையில் அந்த கேள்வி விதங்களுக்கு வரக்குள்ள பிறப்பு வீதத்தில் அண்மை காலத்தில் பிறப்பு வீதத்தில் வந்து அல்லது இலங்கை சனத்தை வளர்ச்சி வீதத்தில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள். அப்போ பிறப்பு வீதத்தின் வீழ்ச்சி என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிறப்பு வீதத்தில் காணப்படுற வீழ்ச்சி இன்றைக்கு பல்வேறுபட்ட முறைகளில் எங்களோட சனத்தொகை இல வந்து தாக்கு செலுத்துது. இப்போ சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இந்த வருடம் போன வருடம் எல்லாம் அதுக்கு முந்தைய வருட காலங்களில் விட சனத்தொகை வளர்ச்சி வீதம் மிகவும் குறைவுன்னு சொல்றாங்க. இப்போ சேகரசம் 5 உங்களுக்கு தெரியும் இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு சேகரசம் 5 இன்றைக்கு பாப்புலேஷன் சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைய இருக்கிறதுன்றது பெரிய அபிவிருத்தி நாட்டுக்கு ஈக்குவலானது. அப்போ பிறப்பு வீதம் வீழ்ச்சிக்கான பல்வேறு காரணிகள் எங்களுக்கு இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இன்றைய கல்வி பிறப்பித வீழ்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகிற காரணங்களில் தொழில் வாய்ப்புகள், உயர்கல்வி வாய்ப்புகள், பெண்களின் நிலை உயர்த்தப்பட்டமை, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், திருமண வயது எல்லையை வந்து அல்ல திருமணம் முடிக்கிற காலப்பகுதிகள் அதிகரிக்குது. குழந்தைகளை பெற்றுக்கொள்ற எண்ணிக்கையை வந்து மட்டுப்படுத்துது. இப்போ இவையெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சனத்தொகை வளர்ச்சி வீதத்தில் வந்து சனத்தொகை போக்கில் வந்து வளர்ச்சி போக்கில் வந்து செல்வாக்கு செலுத்துகிற விடயமாக இருக்கு. அடுத்த இன்னொன்று பார்த்தோம்னா, அடுத்த காரணியை பார்த்தோம்னா இறப்பு வீதத்தில் கட்டுப்பாடு. இறப்பு வீதம் கட்டுப்படுத்தப்படுறதை நாங்கள் இந்த இலங்கை சனத்தை வளர்ச்சி போக்கில் சில விடயங்களில் நாங்கள் பார்க்கலாம். இல்லாவிட்டால் இன்னும் மோசமாகி போகும். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ இறப்பு வீதம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ அதுக்கு பல்வேறு காரணிகளை நாங்கள் சொல்லலாம். சுகாதார நடவடிக்கைகளை மேம்பாடு. இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜனாதிபதி கூட அண்மையில் கூறப்பட்டிருந்த ஒரு விடயத்தில் உண்டு. 2 விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு விடயம், முக்கியமான விடயம். இனி இந்த கட்டடங்கள் அல்லது இது கட்டப்படுறதா இருந்தால் கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் தான் செய்வோம் என்ற மாதிரி. அப்ப அந்த இலவசமான கல்வி, இலவசமாக கிடைக்கிற அந்த சுகாதார வசதிகள், அது பிரைவேட்டா வேற அதுகள் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் அன்றைக்கு எல்லாரும் வந்து இலவசமா இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகை இருக்கு. அவர்கள்ட்ட மேலதிகமாக பணம் இருந்தாலும் அது மேலதிக தேவை இருந்தாலும் இன்றைக்கு வழிவாரியாக போகிறோம். என்ன கல்வியும் தான் பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம், அல்லது உங்களுக்கு சில இதுகள் வந்து வேறு வேறு துறைகளில் நீங்கள் போகணுமென்றால் பணம் செலுத்தி வேறு பல்கலைக்கழகத்திலையும் படித்து நீங்கள் உங்களுடைய தொழில் இதை வந்து மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலைமை இருக்குது இன்றைக்கு. அதே போல் நீங்கள் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அந்த இலவச மருத்துவமனையிலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு உங்களோட நேரம் வசதி இல்லை அல்லது வேற ஒரு டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படி தேவைகள் இருந்தால் வழியாகவும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அது வேறு. ஆனால் இலவசமாக இந்த 2 சேவையும் இன்றைக்கு கிடைக்குது. அப்போ இவை இன்றைக்கு இருந்து இல்லை தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கு. அப்போ இவற்றில் இருக்கிற அந்த இலவச சேவைகள் கிடைக்கிறது, சுகாதார வசதிகள், மருத்துவ வசதிகள், அடுத்தது கல்வி வசதி, இதெல்லாம் வந்து இருந்தால் எங்களுடைய இறப்பு வீதத்தை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்குது. சரிதானே? நான் இந்த கேள்வியை மட்டும் கூட விளங்கப்படுத்திட்டு மற்றதுகளை வேகமாக போகிறேன். என்னடா கட்டாயம் பாருண்டபடியால் இந்த கேள்வியை நான் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன். அடுத்த இடப்பெயர்வுகள். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இலங்கையின் சனத்தை வளர்ச்சி இப்போ அண்மையில் வந்து குறைவடைஞ்சதுக்கு காரணம்
இடப்பெயர்வு. இடப்பெயர்வு எங்க? இலங்கையிலிருந்து கூடுதலானவர்கள் வெளிநாட்டை நோக்கி 2022 வெளியேறினாங்க. உங்களுக்கு தெரியும், 2021 22 பொருளாதார நெருக்கடி 22 ஏற்படுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் இலங்கையில வாழ இயலாது என்ற நிலையில நிறைய பேர் இலங்கை நாட்டை விட்டு வெளியேறினாங்க. பொருளாதார நெருக்கடி, சாமானுக்கெல்லாம் விலை கூட, இங்கிருந்து தொழில் வாய்ப்பு இல்லை, விவசாயம் இல்லை. அப்போ இதால நிறைய பேர் வெளிநாட்டை நோக்கி இடம்பெயர்ந்தவங்க. அப்போ அந்த வெளிநாட்டு இடம்பெயர்வுன்றது எங்களுக்கு சனத்தொகை வளர்ச்சி விகிதத்தில் செல்வாக்கு செலுத்துது. மற்ற இந்த சனத்தொகை வயது கட்டமைப்பில் மாற்றமும் வரும். வயது கட்டமைப்பு மாற்றம் அப்படி சொல்லக்குள்ள என்ன நடக்கும்டா, எங்களுக்கு முதியோர் தொகை அதிகரித்தல்ன்றது இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் உண்டு. இப்போ முதியோர் தொகை என்று சொல்ல குலங்களுக்கு என்ன நடக்கும், அவங்க சனத்தொகையில் கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்களால் அடுத்தடுத்த வருடங்களில் சனத்தொகை அதிகரிப்புன்றது நிகழாது. அதாவது சிறுவர்கள் எண்ணிக்கை குறையும், குழந்தை பிறப்புகள் குறையும். பிறப்புகளில் அதுவும் செல்வாய்ப்பு உண்டா இருக்கு. சரியோ? அப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 வரி 5 வரியில நாங்கள் அந்த விடயங்களை விளக்கி விட்டோம் என்றால் எங்களுக்கு அந்த புள்ளி கிடைச்சிரும். சரியோ? அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி. அப்போ இனி அடுத்ததுகளை நாங்கள் வேகமாக கொண்டு போவோம். வளர்மோ நாடுகளிலிருந்து அவர்த்தியான நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்வோரால், அப்போ இதுக்குள்ள சனத்தொகையோட இடப்பெயர்வையும் கொஞ்சம் பார்க்கணும். நாங்கள் என்னோட இடப்பெயர்வோடு சம்பந்தப்பட்ட வினாக்களும் வரலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இடம்பெயர்ந்து போராக்களால் வர பிரச்சனைகள் என்ன, அந்த நாடுகள் நோக்கிற பிரச்சனை என்ன, இந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடுகள். அப்போ அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உண்டு எங்களுக்கு நிறைய சமூக மற்றும் சேவை சவால்கள் வரும். உண்டு எங்களுக்கு அங்கே இட நெருக்கடி வரும் அவங்களுக்கு. சரியோ? கலாச்சார ரீதியான மோதல்கள் வரும். இப்போ இடம்பெயர்ந்து போகிறவங்க வேறு வேறு மதத்தை பின்பற்றுறவர்களாக, இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற மக்களால் அந்த இன ரீதியான அல்லது அங்கே இருக்கிறவர்களுடைய மொழி சமய ரீதியான பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்படுறாங்களா இருப்பாங்க. அடுத்து அங்க இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை ஏற்படும். அப்படி இங்கிருக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னா, குறைந்த செலவில் இல்லை குறைந்த ஊதியத்தில் அங்கே தொழில் புரிய வழிக்கிடுவாங்க. இப்போ அங்கே ஏற்கனவே இருக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கொள்வோம். ரொம்ப நாட்கள் என்ன செய்வாங்க, வேலை இல்லாமல் போகிறவங்க தானே, ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் 3,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் அல்லது 5,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லும் போது அங்கே ஏற்கனவே அந்த டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறவனுக்குரிய அந்த 10,000 ரூபான்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி இருக்கிறவன் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். கொண்டு அவனும் அந்த குறைஞ்ச ஊதியத்துக்கு வேலை செய்ய வேண்டி வரும் அல்லது அவனும் தொழில் வாய்ப்பு இழக்க வேண்டி வரும். மற்ற பாதுகாப்பு அல்லது பயங்கரவாத பிரச்சனைகள் தோற்றம் பெறுது. அப்போ இடம்பெயர்ந்து போகிற சில சிலர் சில நாடுகளில் இந்த என்ன சொல்கிறது என்றால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறது அல்லது வேறு பயங்கரவாத அமைப்புகளோட சேர்ந்தது சரி அல்லது வேறு நாடுகளினுடைய உளவாளிகளாக தொழிற்படுதல், இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அந்த நாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை, பாதுகாப்பு பிரச்சனைகளை எதிர்நோக்கும். சரி, அப்போ இதையும் நீங்கள் விளக்கணும். அப்போ ஒரு கேள்வி எங்களுக்கு கட்டாயம் இதில் வார கேள்வி இந்த சனத்தொகை கேள்வி. அப்போ இந்த சனத்தொகை சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கொஞ்சம் கூட பாருங்க. சரிதானே? அடுத்தது அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நகராக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அந்த நகராக்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் குடியிருப்பு நகராக சேர்ந்ததாக வர நான் இதில் ஒரு மாதிரி கேள்வி போட்டிக்கேன். இந்த 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மெகா சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்தும் தென் அமெரிக்க கண்டத்திலிருந்தும் 2 நாடுகளை நகரங்களை குறிப்பிடட்டும். ஆப்பிரிக்காவிலையும் தென் அமெரிக்காவிலையும். அப்போ ஆசியா கண்டத்தில எல்லாம் கூட இருக்குது. எங்களுக்கு ஆசியானா நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் தென் அமெரிக்கா கண்டத்திலையும் குறை இருக்கு. அப்போ நீங்கள் இந்த 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 நகராக்கம் படிக்கும் போது அந்த நகரங்களை கண்ட ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கொள்ள இந்த நகரம் அங்கே இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் எகிப்தினுடைய கெய்ரோ, அதே போன்று லாகோஸ், அடுத்தது ஜோகனஸ்பெக். அப்போ இது மூன்றும் ஆப்பிரிக்காவில் இருக்கு. 2 தான் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தென் அமெரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் புவனஸ் அயர்ஸ், ரியோடி ஜெனீரா,
சாயோ போலோ. அப்போ இவை மூன்றும் வந்து தென்னமெரிய கண்டத்தில் இந்த 10 மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகை கொண்ட நாடுகளாக காணப்படுது. அடுத்தது பாருங்க, வளர்மோ நாடுகளில் நகர்ப்புற சனத்தொகை அதிகரிப்பிற்கு பங்களிப்பு செய்யும் காரணிகள் மூன்றை குறிப்பிடுங்க. அப்ப இதை வந்து இன்னொரு இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, வளர்முக நாடுகளில் நகராக்கத்தை நகராக்கத்தை ஊக்குவிக்கின்ற காரணிகள், அல்ல வளர்மோ நாடுகளில் நகரமயமாக்கத்துக்கான காரணிகள். வளர்மோ நாடுன்றது என்ன? அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள். இன்றைக்கு உலகத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உலகத்துல நாங்க சனத்தொகை 10 மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகை இருக்கிற அந்த இதை காட்டுறேன். பார்த்தோம்னு சொன்னா சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட நகரங்கள்ல ஆசியா கணத்தெல்லாம் கூட இருக்குது. டோக்கியோ, பீஜிங், ஷாங்காய், அதே மாதிரி பிலிப்பைன்ஸ், மணிலா, டாக்கா, கல்கத்தா. இந்தியாவிலே 4 கிட்ட இருக்கு. டெல்லி, அஹ், மற்றது மும்பாய், விசாகப்பட்டினமும் வந்து நினைக்கிறேன். கல்கத்தா, ரைட், விசாகப்பட்டினம் இல்லை, கல்கத்தா, நியூ டெல்லி, கல்கத்தா. அடுத்தது கராச்சி, பாகிஸ்தான். அடுத்தது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நியூயார்க், இந்தியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ், அடுத்தது மெக்சிகோ சிட்டி. தென்னிந்திய கண்டத்தில் இது மூண்டும். மற்றது ஆப்பிரிக்க கண்டத்தில் எங்களுக்கு படத்தை காண இல்லை. ஆப்பிரிக்க கண்டத்தில் எங்களுக்கு கெய்ரோ, அதே போன்று லாகோஸ், மற்றது கெய்ரோ, லாகோஸ், அடுத்தது ஜோகனஸ்பேக். அதை காணல. அப்போ இதுகள் வந்து எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வளர்முக நாடுகளில் இருக்கிற அந்த நகரங்கள் தான் எங்களுக்கு கூட இருக்குது. பாருங்க, இப்ப இந்த அபிவிருத்தி அடைந்த நாட்டில் வந்து நியூயார்க்கில் வந்து ஒன்று தான் இருக்கு, ரெண்டு இருக்கு ஐக்கிய அமெரிக்காவில். அதே போன்று இந்த ஐரோப்பா கண்டத்துக்குள்ள பெரும்பாலும் இல்லை, கூடுதலாக இல்லை. ஜப்பான்ல இருக்கு. மற்ற எல்லாம் ஆசியா கண்டத்துக்குள்ள ஐயம், அதாவது ஆசியா கண்டத்துக்குள்ள கூட இருக்குது. மற்றது இந்த வளர்முக நாடுகளுக்குள்ள தான் கூட இருக்கு, அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகள். அப்ப இந்த நாடுகளில் இந்த மாதிரியான நகரங்கள், இந்த பெரிய நகரங்கள் உருவாகிறதுக்கு அல்லது நகராக்க வீதம் கூறுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இல்லை, வளர்மோ நாடுகள். அப்போ வளர்மோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ சாதாரணமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா, நகராக்கத்தை பொறுத்த வரைக்கும் நகராக்க வீதம் குறைவு. நகரத்தில் வாழ்றாங்க கிட்டத்தட்ட 20 வீதத்துக்குள்ளேண்டு தான் இன்னைக்கு. கிராமத்தில் கூடுதல் நாட்கள் வாழ்றாங்க. ஏன்னா இந்த அஹ், தொழில் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் வாய்ப்பு இப்படிலாம் இருக்கிறபடியால் இங்கே இன்றைக்கு அந்த நகராக்கத்தை நோக்கி போகிறது கொஞ்சம் குறைவு. ஆனால் சில வளர்மோ நாடுகளை பொறுத்த வரைக்கும், ஆப்பிரிக்க கண்ட நாடுகளை பொறுத்த வரைக்கும் நகரத்தில் தான் பெரும்பாலான எல்லா விடயங்களும், அதாவது ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவையான பெரும்பாலான விடயங்கள் அங்கே இருக்கும். ஆப்பிரிக்காவில் நிறைய பார்த்தீர்கள் என்றால் கிராமப்புறங்களில் போய் பார்த்தால் அங்கே பொலிசே இல்லை, அதாவது பாதுகாப்பே இல்லை சில இடத்துகளில். இந்தியாவிலேயும் சில இடங்கள் இருக்கு, இலங்கையை பொறுத்தவரை அப்படி இல்லை. அதே மாதிரி இன்டர்நெட் வசதி இப்போ இலங்கையிலையும் சில இடங்கள் இன்றைக்கு இப்போ இந்த ஸ்டார்லிங் வந்தது இல்லாட்டி இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் நிறைய கடும் மோசம், கிராமங்கள் இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேள்விக்கு எங்களுக்கு தென்னமெரிக்கா கண்ட இந்த இது கிராமங்களில் வந்து தொழில் வாய்ப்பின்மை, அதால நகரங்களை நோக்கி போறாங்க உண்டு. கிராமப்புறங்களில் வந்து பாதுகாப்பின்மை, அதில் மாறி நகரப்புறங்களில் வந்து பாதுகாப்பு இருக்கு. அடுத்து சேவை வசதிகள் கிராமங்களில் குறைவு. இப்போ பாடசாலைகள், தரமான பாடசாலைகள், டியூஷன் வசதி எப்படியானதுகள் எல்லாம் கிராமப்புறங்களில் குறைவு. இப்போ உதாரணமாக ஒரு ஏஎல்ல ஒரு பயோஸ்ட்ரீம் அல்லது சயின்ஸ் அல்லது மெர்ஸ் படிக்கிறதா இருந்தால் கிராமப்புறத்தில் இந்த வாய்ப்புகள் குறையும். டியூஷன் வசதியில் இந்த போட்டி தானே
நகரத்தை நோக்கி தான் போவாங்க. சேவை வசதிகள்னாக்குள்ள அது மட்டும் இல்லை. இன்றைக்கு மருத்துவ சேவைக்குள்ள கிராமங்களில் பெரிய மருத்துவமனைகள் குறையும். நகரப்பகுதிகளில் பல்வேறுபட்ட சத்திர சிகிச்சை மருத்துவமனைகள்லாம் நகரத்தில் இருக்கும். என்றால் அங்கே தான் அந்த பணம் கொடுத்து சேவை வசதியை பெற்றுக்கொள்கிற ஆட்களும் இருப்பாங்க, சனத்தொகையும் கூட இருக்கும். அதனாலே அப்படியான சேவை வசதி அங்கே அன்றைக்கு. மற்ற சனத்தொகை வளர்ச்சி இந்த வளர்மு நாடுகளில் கூட. இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் உலக சனத்தொகை பரம்பல்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதில் பார்த்தால் கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, அது மூன்று 4 வலயத்தில் 3 வந்தங்களுக்கு எங்களோட ஆசியாவுக்குள்ளே இருக்கு. அப்போ சனத்தொகை வளர்ச்சி வீதம் அங்கே கூட. அப்போ இந்த காரணங்கள் தான் இந்த நகராக்கத்தில் செல்வாக்கு செலுத்துது. அடுத்த கேள்வி எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால், வளர்முக நாடுகளில் நகரமயமாக காணப்படும் பிரச்சனைகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் எல்லாரும் எழுதக்கூடிய மாதிரி இருப்பீங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். ஒன்று, சூழல் மாசடைதல் பொதுவான பிரச்சனை எல்லா இடத்துலையும். அப்போ நிலம், நீர், வழி இதெல்லாம் மாசடைதல். இது அரைக்கும். நகரத்தை பொறுத்தவரை நரகம் என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ கொழும்பிலே எல்லாம் போனோம்டா அந்த வாய்க்கால் பகுதிகள் எல்லாம் வெத்திலை போட்டு துப்பி இருப்பாங்க சில இடத்துல. இப்போ இப்போ கவர்மெண்ட்லாம் இந்த என்ன நகர மத்திய பேருந்து நிலையம் புதிதாக அல்லது புனர்நிர்மாணம் செய்யப்படுது. முதல்ல அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள போனால் இந்த கராச்சி ஒன்றுக்குள்ள போற மாதிரி மூட்டை பைக் அதுகள் வாகனங்கள் இருக்கிற கராச்சி எப்படி ஒயில் எல்லாம் ஊத்துப்பட்டு கருப்பு கட்டியா இருக்கு. அதை மாதிரித்தான் அந்த மட்டக்களப்பு பெட்டாவில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிரதான பேருந்து நிலையம், பேருந்து சாலை இருக்கு. பஸ் டிப்போ, பஸ் இது. அப்ப அந்த மாதிரி தான் இன்றைக்கு எதிரிக்கும். என்றால் ஆக கூடுதலான ஆட்கள் அந்த பகுதிகளுக்கு வரக்குள்ள நிறைய சூழல் மாசடை. அது மட்டும் இல்லை, அந்த பகுதிகளில் நீர் மாசடை விரிக்கும். நிறைய ஆட்கள் கூடுதலாக இருக்கக்குள்ள மலைச்சலோட கழிவுகள், சாப்பாட்டு கழிவுகள், வீட்டு கழிவுகள், இப்படியான நீர் மாசடைதல் இருக்கு. வழி மாசடைதல், அந்த வழி அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் உண்மையாகவே மாஸ்க் கூடாது தெரியணும். இந்த வாகனங்கள் அது இது தூசுக்கள் கூட. திண்ம கழிவு பிரச்சனை அதுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. கழிவுகள் கொட்டப்படுறது. சரி, நான் தனி ஏதோ பற்றி தனி வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நகராக்கம் பற்றி இப்படியா பாருங்க இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வளர்மு நாடுகளை பொறுத்த வரைக்கும் நகரப்பகுதியில் நிறைய பேர் இப்போ அவங்க குடிநீர் பிரச்சனை. இப்போ நீர் பிரச்சனை, குடிநீர்ன்றதோட நீர் பிரச்சனை. அப்போ அவங்களை ஏதோ ஒரு வகையில் இப்போ கிராமங்களில் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு வீடு கிணறு இருக்கும், அல்லது ஏதோ ஒரு அடிபைப் இருக்கும், அல்லது பொது கிணறுகள் இருந்து எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா அந்த பொது கிணறே போதுமே இருக்கு. இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு நீர் தேவை. மாடி வீடுண்டா அந்த மாடி அவ்வளோத்துக்குமே நீர் தேவை. அப்போ அங்கே அந்த நீரை வழங்குறதுல பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. குறைஞ்சளவான நாட்கள், அது சரி கூடியளவு நாட்கள், குறைஞ்சளவு நீர் மட்டுப்படுத்தப்பட்ட. அப்போ அது பல்வேறு இடத்துல சில இடங்களில் அந்த நீர் பிரச்சனைன்றது இருக்கு. சில இடத்துகளுக்கு நீர் போகாது. நீர் நீர் தண்ணி வராமல் இருக்கு. குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி பெரிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாது, இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தென்னாப்பிரிக்காவினுடைய தலைநகரம் கேப் டவுனில் 2030ஆம் ஆண்டிலே அங்கே நீர் இல்லாத பிரச்சனை ஒன்று உருவாகுது. இல்லை இப்போ உருவாக தொடங்கிது. அடுத்த வாகன நெருக்கடி. அப்போ கிராமப்புறங்களே நகரப்புறங்களையும் ஒரு இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பைக் வச்சிருக்கிறால இருந்தால், அல்லது ஒரு நகரத்தை அண்டிய பகுதியில் இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியிலேருந்து மற்ற பக்கத்துக்கு மாறுறதுக்கு பெரிய பாடுபடணும். ட்ராஃபிக் இது, அதாவது இந்த பெனல் லைட் இருக்கிற ஏரியாக்கள் இருக்கும், குரோசிங் இது இல்லாமல் இருக்கிற பகுதியாக இருந்தால் கடுங்கஷ்டம் மாறிக்கொள்றது. இந்த ஒவ்வொரு வாகனம் போய்கொண்டே இருக்கு, நாம அப்படி ஏறிக்க வேண்டிய அந்த ஒரு அந்த ஒரு இது அங்கே உங்களுக்கு இருக்கு. சரிதானே. மற்ற சட்டவிரோத செயற்பாடுகள், பாதாள உலக கோஷ்டிகள் உங்களுக்கு தெரியும். இலங்கையிலேயும் கூட அப்படிப்பட்ட பிரச்சனை நிறைய நகரப்புறத்திலான அதுகள் இருக்கும். நிறைய ஆட்கள் அவ அந்த இதுக்குள்ள எங்கேயும் ஓடிக்கொள்ளலாம், ஒரு குற்றச்செயலை செய்து போட்டு. பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இடம்பெறும். என்ன போதைப் பொருள் இது, கொலை,
மற்ற கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் நடக்கும். சரி, அப்போ இதை கொஞ்சம் விளக்கம் எடுக்கணும். ரைட். அடுத்த கேள்வி அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த நகராக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது நகராக்கத்தினுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு அரசாங்கங்கள் என்ன செய்யுது? உலக நகரமாக்கல் விளைவுகளை குறைப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை குறிப்பிடும். உலகில் நகரமயமாக்கலின் விளைவுகளை குறைப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை குறிப்பிடும். அல்ல இலங்கையில், அதாவது உலகத்தில் பொதுவாக, அல்லது இலங்கையில் என்று வந்தாலும் பரவாயில்ல. அப்போ நாங்கள் இதுக்கு என்னன்னு சொன்னால், நகரமயமாக்கலை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது இந்த நகரமயமாக்கல் வார விளைவுகளை குறைக்கிறதுக்கு என்ன செய்யுது? அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஏர்பான் பிளானிங் சொல்லி சொல்லுவாங்க. நகர திட்டமிடல் ஒரு அமைச்சு முதல் இருந்து நினைக்கிறேன், இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போ நகர நிலம் பயன்பாட்டு திட்டமிடல் செய்வாங்க. அப்போ நகரத்தில் எவ்வளவுக்கு லேண்ட் இருக்குது, இந்த லேண்டில் எங்கெங்க என்னென்னத்தை நிறுவலாம், இதான் நகர திட்டமிடல், நில பயன்பாடு திட்டமிடல். பஸ் ஸ்டாண்டை இடத்த வைக்கிறது, ரயில்வே ஸ்டேஷனை இடத்த வைக்கிறது, மார்க்கெட்டை இடத்த வைக்கிறது, குடியிருப்பு பாடசாலைகளை இடத்த வைக்கிறது, இப்படியானதுகளை ஒரு ஆர்டரிங் செய்கிறது. அப்போ அது கூட என்ன செய்யலாம்டா, சில சில சேஞ்சஸ்களை செய்யக்குள்ள எங்களுக்கு அந்த அந்த பரம்பலை குவிந்திருக்கிற பரம்பலை ஓரளவுக்கு அஹ், சமப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு வசதி காணப்படும். அடுத்த போக்குவரத்தை விருத்தி செய்து, அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெருக்கடி இருக்கு. என்னென்ன பிரச்சனை வருதோ அதையெல்லாம் சால்வ் பண்ணுறது அது கூட இருக்கு. போக்குவரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகள் எக்ஸ்பிரஸ் வேன்றது இருக்கு. அப்போ நகர பகுதிகளில் இந்த நில இதை ஏற்படக்குள்ள இந்த மாதிரியான ரோட் ஒன்று இருக்குமெண்டா அதில் காசை கட்டி வேகமாக போய் கொள்ள ஒரு அவசரத்துக்கு குரல் வரப்பு. அடுத்த சேவை வசதிகளை விஸ்தரித்த, அப்போ சில சேவை வசதிகள் ஒரே இடத்துல இருந்துன்னா அதை வேறு வேறு இடங்களுக்கும் அதை மூவ் பண்ணுறது. உதாரணமாக இந்த விசா எடுக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்குரிய பாஸ்போர்ட் எடுக்கிறது எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்த மட்டும்தான் குவிஞ்சு கொண்டிருப்பாங்க. அதை மாவட்டத்தின் அல்லது மாகாணத்துக்கு ஒரு 2-3 இடங்களுக்கு பிரான்ஸ் மாற்றும் போது என்ன நடக்கும் சொன்னால், இங்க வருகின்ற எண்ணிக்கை குறையும், அந்த இடத்தை நோக்கியும் குறைஞ்சு கூடிக்கொண்டு போகும். அப்போ அங்கே போகிற அளவு ஓரளவுக்காக குறையும். இந்த நாளாந்த இடப்பெயர்வும் அங்கே கட்டுப்படுத்தப்படும், நெருக்கடி போக்குவரத்து. அடுத்தது பிரதேசத்தில் ஒரு சமமான வளர்ச்சி ஏற்படுத்து, பிராந்திய ரீதியான வளர்ச்சி. இப்போ கிட்டத்தில் ஒரு தரவு ஒன்று பார்த்துருந்து, இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மாகாணங்கள் பங்களிக்கிற வீதம் என்று தரவு போடப்பட்டிருக்கு. மேல் மாகாணம் கூட பங்களிக்கும், 14-28 வீதமும். மற்றது அதுக்கடுத்த தென் மாகாணம், மற்றதுகளெல்லாம் குறையத்தான் பங்களிக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பிராந்திய ரீதியான ஒரு சமமான வளர்ச்சி இருக்கல். மேல் மாகாணத்தையும் கடந்த அரசாங்கங்கள் கூடுதலாக தென் மாகாணத்தையும் அதோட சார்ந்தவர்கள் தென் மாகாணத்தை அவர்களுடைய மாகாணத்தையும் டெவலப் பண்ணினாங்க. ஆனால் மற்றைய மாகாணங்கள் கவனிப்பாரற்று கிடந்தது. இப்போ சில தொழிற்சாலைகள் பொருளாதார ரீதியாக லாபம் ஈட்டக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த பகுதிகளில் இல்லை. இப்போ சுற்றுலா தொழில் என்று பார்த்தீங்கன்னா, தென் மாகாணத்தில் இல்லாமல் போனால் சின்ன ஒரு பீச்சும் கூட அது சுற்றுலாவுக்குரிய மாதிரி தான், ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இதை ஒன்றாபுரம் புலனர்வை எப்படி இடங்களில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் இப்போ பான் வளர்ச்சி அடைஞ்சு வருது, இருந்தாலும் ஒப்பிடக்குள்ள குறையும். அதே மாதிரி வடக்கு கிழக்கில் இருக்கிற பகுதிகளில் பார்த்தா ஒப்பிடக்குள்ள குறையும். வீதி அபிவிருத்திகள் எல்லாம் வடக்கு கிழக்கு மத்திய மலைநாட்டு பகுதிகளெல்லாம் குறையும், அந்த தரத்துக்கு இல்லை. அப்போ இதுகளெல்லாம் என்ன வேணும், இல்லாமலாக்கப்பட்டு சமமான வளர்ச்சி ஏற்படுத்தக்குள்ள இந்த சனத்தொகை அந்தந்த நகர பகுதிகளுக்கு அந்தந்த இடங்கள்ல இருந்து இடம்பெயர்றது கட்டுப்படுத்தப்படும். சரியோ, ரைட். அடுத்த கேள்வி எங்களுக்கு என்னன்னு சொன்னால், இந்த முக்கியமாக எதிர்பார்க்கப்படுற இன்னொரு கேள்வி இந்த சுற்றுலா கைத்தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்போ 2 நகராக்கம், சனத்தொகை, நகராக்கம், அடுத்தது சுற்றுலா கைத்தொழில் கேள்வியும் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரைட். அப்போ அதுக்காக இதை மட்டும் படித்து கொண்டு போவாங்க. ரைட். அப்போ அதில் 4 கேள்வி போட்டிருக்கேன். ஒன்று, இலங்கையின் சுற்றுலா வலயங்கள் 4 பெயரிடுக. அப்போ இலங்கையின் சுற்றுலா வலயங்களை பொறுத்தவரை 7 வலயங்களாக பிரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 7 வலயங்களாக இலங்கையினுடைய பகுதிகளை பிரிக்கிறாங்க. ஒன்று இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு என்று பார்த்தோம்னாலே, வடக்கு வலயம், அதாவது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய
பகுதி பிராந்தியம் வட பிரதேசம். அது கூடுதலாக கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் பீச்சஸ் அப்படிப்பட்டதுகளையும் மையப்படுத்தி அது டெவலப் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு வலயம், சாரி கிழக்கு கடற்கரை வலயம். கிழக்கில் வந்து அந்த கடற்கரையை அடிப்படையாக கொண்டு சுற்றுலாத்தலம். திருகோணமலை லாவளி பீச், பிரதானமாக அது மட்டக்களப்பு பாசிக்குடா, அம்பாறை, அருகம்குடா, அருகம்பை. இதை வேஸ்ட் பண்ணின அந்த சுற்றுலா வலயம். கிழக்கு மாநிலத்துக்கு வாரதா இருந்தால் அவர்களுடைய முக்கியமானது பீச்சாக தான் இருக்கு. நல்ல பீச் வந்து இங்கே இருக்கு. அதே போல தெற்கு கடற்கரை வலயம், அங்கேயும் அந்த பீச் என்ற விஷயம். அப்போ இதில் வந்து கூடுதலாக பார்த்தால் அந்த கிழக்கும் தெற்கும் வந்து பீச்சுக்குரிய பிரபலமான இடங்களாக இருக்குது. அடுத்தது மத்திய மலைநாட்டு வலயம், மலைநாட்டு பிரதேசம், அதாவது உயர்நில வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நூரலியா, கண்டி, ரத்தினபுரி அதுகளோடு அடக்கிய பகுதி. அடுத்த புராதன வரலாற்று பிரதேசம் அனுராபுரம், சிகிரியா, பொலனறுவை இந்த பகுதிகளோடு அடக்கிய பகுதி வலயம் அவை சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தென்றால் கொழும்பு நகர பிரதேசம், அடுத்து கொழும்பு மாநகர பிரதேசம் அல்ல பாரிய கொழும்பு பிரதேசம் சொல்கிறாங்க. அப்போ கொழும்பு நகரம் மட்டும் கொழும்பு டவுன் அந்த பகுதி மட்டும். கொழும்பு மாநகரம் என்று சொன்னால் எங்களுக்கு, அல்லது கொழும்பு பாரிய கொழும்பு பிரதேசம் மட்டும் அது எங்களுக்கு அங்கே கம்பகா வரைக்கும் வரும். அப்போ இப்படி 7 வலயங்களாக இருக்கு. அந்த 7 வலயங்களில் நாங்கள் 4 குறிப்பிட வேணும். அடுத்தது எங்களுக்கு அடுத்த கேள்விகளுக்கு இருக்கிறாங்க. இலங்கையின் இலங்கையில வந்து இந்த சுற்றுலா வந்து எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்ற மாதிரி எங்களுக்கு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, சுற்றுலா வந்து எவ்வாறு நாங்கள் வகைப்படுத்துறது. சரியோ, அப்போ அந்த வகைப்படுத்தல் எவ்வாறு என்றதை நாங்கள் பார்ப்போம். ஆஹ், இப்படி இருங்க. ரைட். அப்போ இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் சுற்றுலா இலங்கையை பொறுத்த வரைக்கும் வகைப்படுத்தி விளக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஒன்று சூழல் சார் சுற்றுலா. குறிப்பாக இந்த சூழல் சார் சுற்றுலான்னு சொல்லும் பொழுது இயற்கையான அம்சங்களை பார்த்து ரசிக்கிறதுக்காக வாரது. அதுக்குள்ள கடலும் வரும், ஆறும் வரும், நீர்வீழ்ச்சி வரும், காடு வரும், இப்படிப்பட்டதுகள், பறவைகள், மீன்கள் இப்படியானதுகள் எல்லாம் பார்க்கறதுக்குரியது. இயற்கையான கூறுகளை மதிச்சு பார்க்க வர மரங்களை அதுகளில். அடுத்த கலாச்சாரம் சார் சுற்றுலா. அப்போ கலாச்சாரம் சொல்லக்குள்ள எங்களுக்கு இந்த மத ரீதியாக, சமய ரீதியான விடயங்களை, இடங்களை, அதோட தொடர்புபட்ட சில அம்சங்களை பார்க்கறது. விகாரைகள், கோவில்கள், சில வாவிகள் இப்படியானதுகளை பார்க்கறது. வரலாற்று ரீதியான விடயங்களும் அதுக்குள்ள வரும். கலாச்சாரம், வரலாற்று. அடுத்து பொழுதுபோக்கு. அப்போ இது வந்து கூடுதலாக என்ன சொல்றது, டைமை வந்து அவங்களுடைய கடத்துறது. அப்போ அதுக்குள்ள சூழலும் கலந்திருக்கும். ஒரு ஒரு பீச் சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டல்ஸில் நின்றுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க ஓய்வு, பொழுதுபோக்கு ஓய்வு அப்படி சொல்லலாம். அல்லது ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, கூடாரங்கள் அடிச்சு இருக்கிறது. இப்படியானது தான் ஃப்ளவர். மற்றது நீட் இதுகள் எல்லாம். அடுத்தது பார்த்துட்டா அழகியல் சார். அப்ப இதுவும் வந்து கிட்டத்தட்ட அழகியல் சார்ன்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு இந்த இயற்கையோட இல்லை சூழலோட சார்ந்தது தான் ரெண்டும் கிட்டத்தட்ட. அதில் இருக்கிற அந்த இயற்கையை, அந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்காக வாரதும் அதுக்குள்ள வரும். அப்போ கிட்டத்தட்ட சூழல் சாரும் அழகியல் சாரும் கிட்டத்தட்ட உண்டு. ஆனால் இந்த அழகியல் சார்ன்ற விடயத்துக்குள்ள எங்களுக்கு கூடுதலாக கடற்கரைகள், நீர்வீழ்ச்சி,
அப்படியானதுகள் அதுக்குள்ள கூடுதலாக உள்ளடங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துணிகர சுற்றுலா அல்லது சாகச சுற்றுலா. அதுக்குள்ள வந்து இப்போ அந்த மலை ஏறுதல் அல்லது நீர்ச்சறுக்கல் விளையாட்டுக்கள், படகு பயணங்கள், அப்படியான விடயங்களை பார்க்கறதுக்கு வாரது இந்த துணிகரம் சார் சுற்றுலான்னு சொல்லி பிரிக்கப்படுது. சரியோ? ரைட். அடுத்த கேள்வி, இந்த சுற்றுலாத்துறை மூலம் அப்போ இலங்கையில் வந்து சுற்றுலாத்துறையால் ஏற்பட்ட பாதிப்புகள், தாக்கங்கள் பாதிப்புன்றதை விட தாக்கங்களை கேட்குறாங்க. இந்த தாக்கங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விடயங்களும் இருக்குது, கெட்ட விடயங்களும் இருக்குது. அவை ரெண்டையும் வந்து நாங்கள் குறிப்பிட்டு ஆகணும். அப்போ ஒன்று வந்து நாங்கள் பார்த்தா பொருளாதார ரீதியான விடயங்கள், பொருளாதார தாக்கம், சூழல் தாக்கம், கலாச்சார தாக்கம் என்று நாங்கள் பிரிக்கிறோம். பொருளாதார தாக்கம் கூட நல்ல நன்மையான விடயங்கள் நிறைய நடக்குது. ஒன்று அந்நிய செலவாணி கிடைத்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு டாலர்ஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வழியில் உண்டு, பெரிய ஒரு வழி சுற்றுலாத்துறை. இந்த வெளிநாட்டில் வாரவன் அப்படி அந்த காசு எங்கள் நாட்டில் செலவழிச்சிட்டு போகிறான். அதுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு அவன் கொண்டு போகிறதும் இல்லை, நாங்கள் ஒரு பொருளை கொடுக்க போகிறதும் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறத சாப்பிடுத்தோ அல்லது அதை சேவையாக பெற்றுக்கொண்டுத்தோ போகிறான். இப்போ ஒரு ஹோட்டல்ஸ் ஒன்று இருக்குன்னா அந்த ஹோட்டல்ஸை பயன்படுத்தினா சேவை வர கொண்டு போயிடல, அது பொருளாக கொண்டு போகிறல, அவர் பயன்படுத்திட்டு போகிறார். ஒரு பீச்சில் டிக்கெட், ஒரு இதை பார்க்குறதுக்கு டிக்கெட். அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்நிய செலவாணி கிடைக்கிற உண்டாக இருக்குது. அடுத்து தொழில் வாய்ப்பு கிடைத்து. அப்போ சுற்றுலாத்துறை மூலம் பல்வேறு நேரடி மறைமுக தொழில் வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தவிர ஒரு நெகட்டிவான அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்த்தோம்னு சொன்னால் பொருட்கள விலை கூறுறதும் ஒன்று. அது பொருட்கள விலை ஒரு அந்த சுற்றுலா வலயத்து ஏரியாவில் வந்து பொருட்கள் சரியான விலையாக இருக்குது. இது வந்து அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடியாக இருக்குது. உதாரணமாக செலவழிக்கிட்டால் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றேன்னு சொன்னால் அந்த டூரிசம் டெவலப் ஆகின ஏரியா என்றால் அங்கே வந்து ஹை ரேட்டில் தான் சாப்பாடு இருக்கு. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு மதிய சாப்பாடு நாங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டோம். நகரப்புறத்துக்கு போனால் அதே சாப்பாடு 1200 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபான்ட்டு கூட போகும். அப்போ அதே மாதிரி மற்ற பொருட்களுக்கெல்லாம் விலையாரிக்கு, சரியா விலையாரிக்கு. ஒரு ஜூஸ் குடிக்கிறது என்றால் இப்போ சாதாரணமாக 200 ரூபா கிராமப்புறத்தில் ஒரு ஜூஸ் ஒன்று இருக்கின்ற ஒரு விளாம்பழ ஜூஸ் அல்லது ஒரு அப்பல் பழ ஜூஸ் அல்லது ஒரு ஏதோ ஒரு பேஷன் பொருட்டை இது உண்டா. நகர இந்த டூரிசம் ஜோனுக்குள்ளே வந்து அந்த ஜூஸில் விலை 1000 ரூபாய் இருக்கு. அதே இது அதனால் கொண்டு வர ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமான அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த மேசைகள் கொஞ்சம் கண்ணாடியாக அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் நவீனமாக இருக்கும். அந்த இதுக்கு க்ளவுஸ் செலவு எடுப்பாங்க. அப்போ அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சமூக கலாச்சார தாக்கங்கள். இப்போ டீச்சர்ஸ் கைட்டில் இதுக்குரிய விடைகள் வடிவாக இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். சரிதானே? சமூக கலாச்சார தாக்கங்கள். அப்போ சமூக கலாச்சார தாக்கம் என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஒன்று, பல்வேறுபட்ட இன மத விடயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, மொழிகளை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அவர்கள்ட்டே நல்ல விடயங்கள் இருக்கும், அந்த நல்ல விடயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவருடைய மொழி, இப்படியான விடயங்கள் வரும். அடுத்தது இந்த அதே நேரம் அவர்கள்ட்ட இருக்கிற சில நல்ல விடயங்கள், உடைகள், சில சில நல்ல உடை உடைகள், அப்படியான விடயங்களை செய்யக்கூடிய மாதிரி அவருடைய மத ரீதியான தெளிவுகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதால் வந்து சில தீமையான விளைவுகள் கூட நடக்கிற, இப்போ பொருளாதாரத்தில் நன்மை கூட நடக்கிற மாதிரி சமூக கலாச்சார விடயங்களில் தீமை கூட நடக்கிறதோ உண்டு. வெளிநாட்டு அந்த சுற்றுலாத்துறை ஒன்று நடக்குமா வருமாக இருந்தால் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக இதாக வரும், சாதகமான விடயங்கள் வரும் கூட. சமூக கலாச்சார விடயங்களில் சாதகமானதை விட பாதகமானதான் கூட வரும். என்ன? அவர்களுடைய அந்த வேறுபட்ட கலாச்சாரம், அதாவது அந்த வாழ்க்கை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், இதுகளெல்லாம் எங்களுக்கு சில சமூக நோய்கள் வரும், போதைப்பொருள் பாவனை வரும், சிறுவர் அல்லது ஒழுக்கச் சீர்கேடுகள் வரும். அவர்களுடைய உடை வந்து உங்களுக்கு தெரியும், வீச்சொண்டுக்கு போனோம்னா இப்போ நாங்கள் வந்து ஓரளவுக்கு உடையை வந்து ரெண்டு போடுவோம், ஒரு ஷோர்ட்ஸ் ஒன்றும் ஷர்ட்டும் போட்டு குளிச்சு நிற்கிறார்கள் நாங்கள் அரிப்போம். ஆனால் அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய உடையை வந்து அதை விட வேறுபட்டதாக நிற்கும். அப்போ அதை நாங்கள் கட்டமாக அந்த எங்களோட சின்ன பிள்ளைகள் பார்க்குற சின்ன பிள்ளைகளிலிருந்து அது விதைக்கப்படக்குள்ள காலப்போக்கில் அது மாறுபட்டு போயிடும். அப்போ அந்த ஒரு இதுக்குள்ளே போயிடும். அப்போ எங்களோட கலாச்சார ரீதியாக மாறும். இப்போ இன்னைக்கு இப்போ சாதாரணமாக ஒரு எங்களுக்கு இருக்கிற
இப்போ ஒரு 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 அலுவலகத்தில் இன்றைக்கி சாரி தான் இதுன்னு சொன்னால் அது சில இடத்துகளில் ஒரு ப்ரைவேட் இதில் வந்து இன்றைக்கி மாறித்து ட்ரௌசர் ஷர்ட் கேர்ள்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து எங்களோட கலாச்சார ரீதியாக பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துறதாக இருக்கு. அடுத்து சூழல் தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சூழலுக்கும் இதோடையும் தொடர்போட சம்பந்தப்பட்டபடி இது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அப்போ இன்றைக்கி டூரிசம் டெவலப் ஆகிறது சூழல் இன்றைக்கு நல்லா இருந்தால் தானே டூரிசம் வளரும்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். அதால் இயற்கையான இதுகளை வந்து பாதுகாக்க தொடங்குவாங்க. காடுகளை, நீர்வீழ்ச்சிகளை, பீச்சுகளை இதுகளையெல்லாம் பாதுகாக்க தொடங்குவாங்க உண்டு அந்த உண்டு. ஆனால் மாறுபட்டு சில விடயங்கள் பாதிப்பும் வரும். டூரிசத்துக்காக ஹோட்டல்ஸ்களை செய்யக்குள்ள அதுகளுக்கு வந்து என்ன நடக்கும், அதுகள் வந்து நீர் மாசடைதல், காடுகள் அழித்தல் அப்படிப்பட்டதுகள் கூட கழிவுகள் வெளியேற்றப்படும், முறைகேற்பார்கள் அழிவடையும். மற்றது இப்படி பல்வேறுபட்ட தாவர விலங்குகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அடுத்த கேள்வி, தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இறுதியிலே தான் அந்த டிஸ்கஷன். இப்போ இந்த சுற்றுலா தொழிலுக்கு பிறகு நான் மற்ற விடயத்தை நான் சொல்லுவேன். இலங்கை சுற்றுலா கைகள் விருத்திக்காக மேற்கொள்ளப்படுற நடவடிக்கைகள் 3ஐ விளக்குக. அப்போ ஒன்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு விளம்பரப்படுத்தல்ன்றது ஒன்று இன்றைக்கு இருக்கு. முதலாவது விடயம். இப்போ விளம்பரப்படுத்தலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விசிட் ஸ்ரீலங்கா என்ற மாதிரி விளம்பரப்படுத்தல்கள், பேனர் அடிக்கிறது, இலங்கை அரச நிறுவனமோ பிரைவேட் நிறுவனமோ விளம்பரப்படுத்தல் கூட யூடியூப்பர்ஸை வச்சு அப்படியான விளம்பரப்படுத்தல்ன்றது இன்றைக்கு வருது உண்டு. ரெண்டாவது, சுற்றுலாத்துறை தொடர்பாக அரசினுடைய நேரடி தலையீடுகளும் ஒரு ஒரு இறுக்கமான கண்காணிப்புகளும் அதிகரிச்சு. கண்காணிப்பு சொல்லக்கூட சுற்றுலாத்துறை மூலம் வருமானம் ஈட்டலாம், ஒரு சோர்ஸ் அதுதான் என்றது தெரிஞ்சு கொண்டு அதை செய்யலாம். சுற்றுலாத்துறை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம்ன்றது தேடிக்கொண்டிருக்க ஆய்வுகளை செய்கிறது அதுக்குள்ள வரும். மூன்றாவது, சுற்றுலா தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய இடங்களினுடைய பல்வேறுபட்ட உட்கட்டை வசதிகளை விருத்தி செய்கிறது. போக்குவரத்து விருத்தி, தங்குமிட விருத்தி, நீர் வசதி, இதுகளை வந்து வளர்ச்சியடை செய்கிறதுக்கு கூடாக அந்த பகுதிகளில் என்ன செய்கிறாங்கன்னா டூரிசம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிதானே? அப்போ இதை விட நாங்கள் சொல்லலாம் என்னென்னா பல்வேறுபட்ட வெளிநாட்டு சில நாடுகளுக்கு வந்து விசா ஃப்ரீ, அது விசா பெறுறதுல இலகுவான வழிமுறைகள் ஏற்படுத்துறது, மற்ற அவர்களுக்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கான விசேட சலுகைகள், பாதுகாப்புகளை, நம்பிக்கைகளை ஏற்படுத்துறது, இப்படியானதெல்லாம் அதுக்குள்ள. ஆகவே இந்த 3 கேள்விகளோட சேர்த்து அப்போ எங்களுக்கு கைத்தொழிலுக்குள்ள இன்னொரு கேள்வி ஒன்றை நாங்கள் பார்க்கணும். இதை பார்த்துட்டு நாங்கள் மற்ற விடயத்துக்குள்ள போவோம். இந்த கேள்வி எங்களுக்கு 4வது கேள்வியாக போடுறேன். இப்போ கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த உற்பத்தி கைத்தொழில் சார்ந்த வினாக்கள் தான் கூட வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. சுரங்க கைத்தொழிலில் வந்து எங்களுக்கு போன தடவை நிலக்கரி வந்தது, அதனால் அதுகளுக்குரிய வாய்ப்பு குறைவு இருந்த போதிலும் கைத்தொழில் என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு அதுக்கும் வரலாம். அதனால் உற்பத்தி கைத்தொழில் எங்களுக்கு சுற்றுலா கைத்தொழில், உற்பத்தி கைத்தொழில் ரெண்டும் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுது. ரைட். அந்த வகையில் சுருக்கமாக மேலோட்டமாக வேகமாக பார்த்து கொண்டு போவோம். உற்பத்தி கைத்தொழில் என்றால் என்ன? அப்போ உற்பத்தி கைத்தொழில் உங்களுக்கு தெரியும், கைத்தொழில் ரெண்டாக பிரிக்கிறேன். அகழ்வு கைத்தொழில், உற்பத்தி கைத்தொழில். பூமிக்கு கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற பொருட்களை அகழ்ந்தெடுத்து இருக்கிறது வந்து நாங்கள் அகழ்வு கைத்தொழில் சொல்கிறோம். உற்பத்தி கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் முடிப்பொருளையும் மூலப்பொருட்களையும் கொண்டு கருவிகள் உதவியோட நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து மூலப்பொருளையும் கருவிகளையும் கொண்டு ஏதாவது ஒரு முடிப்பொருள் உற்பத்தி செய்தல் உற்பத்தி கைத்தொழில். உதாரணமாக இரும்புருக்கு கைத்தொழில், மோட்டார் வாகன கைத்தொழில், விமான தயாரிப்பு கைத்தொழில், நிலத்தடி கைத்தொழில் சொல்லி. அப்போ இந்த கைத்தொழில்களை வந்து நீங்கள் படிக்கக்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த அந்த பாடத்தில் சில பேர் வந்து கொஞ்சம் தான் நினைக்கிறேன், ஆனால் அதில் சொல்லப்படுறது அந்த கற்றல் பேரில் அந்த அமைவிடத்தில் செல்வாசலத்துக்கு காரணிகளை வந்து ஏதாவது சில கைத்தொழில்களை அடிப்படையாக கொண்டு விளக்குகின்ற தான் உங்களுக்கு அழிகத்து. ஒன்று இரும்புருக்காக எடுக்கலாம், அல்லது மோட்டார் வாகனத்தை எடுக்கலாம், அல்லது விமானம் கட்டுங்கை தொழில் எடுக்கலாம், அல்லது இலத்திரை கைத்தொழில் எடுக்கலாம், கப்பல் கட்டுங்கை தொழில் எடுக்கலாம். அப்போ இது பற்றி அதில்
கைட்டில் வந்து கொஞ்சம் நோட்ஸ்கள் இல்லை சிலதுக்கு. அப்போ முதலைய குணராசர் புக்ஸோ அல்லது வேறு புக்ஸுகளில் வந்து இந்த நோட்ஸ்கள் இருக்குது, அதுகளை கொஞ்சம் படித்து கொள்ளணும் நீங்கள், சரிதானே? அப்போ அப்படி செய்தால் தான் நீங்கள் அதுக்கு கூட எழுதலாம். அப்படி ரைட். அப்போ அடுத்த கேள்வி, இரும்புரு கைத்தொழில் அமைவிடத்தை செல்வாய் காரணிகள் மூன்று இவளுக்கு. அப்போ இந்த கைத்தொழில் அமைவிட காரணிகளில் வந்து மூலப்பொருள் இரும்புருக்கை பொறுத்த வரைக்கும் இரும்பு தாது மூலப்பொருள். அப்போ இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து இந்த மூலப்பொருள் வந்து அந்த நாடுகளிலே கிடைக்குது. சில நாடுகளுக்கு இந்த மூலப்பொருள் இறக்குமதி செய்யப்படும். இப்போ ஜப்பானில் இறக்குமதி. அடுத்தது வலுப்பொருள். அப்போ அவற்றுக்குரிய முக்கியமான வலுப்பொருள் நிலக்கரி, மின்சாரமும் பயன்படுத்தப்படுது இப்போதைக்கு. நிலக்கரி என்றது இந்த நாடுகள் எங்கெங்க எந்தெந்த நாடுகளில் நிலக்கரி வளம் இருக்கிற நாடுகள், இப்போ அமெரிக்கா எடுத்துக்கொண்டா அப்பலாச்சி நிலக்கரி வை, இந்தியாவை எடுத்துக்கொண்டா தாமோதர் அந்த பகுதி, ரஷ்யா அதை பார்த்தால் எங்களுக்கு யூரல் மலைத்தொடர் பகுதி, இப்போ இப்படி அந்த பகுதிகளில் நிலக்கரிகள் இருக்கு. அடுத்தது வந்து மூலதனம். இந்த கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மூலதனம் விடக்கூடிய நாடுகள் தான் கொண்டு வந்து அவற்றை அடைந்த நாடாக பொருளாதார வல்லரசுகளாக இருக்கணும். இன்றைக்கு மேற்கொள்ளப்படுற இந்தியாவாக, சீனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாம் பொருளாதார வல்லரசு காசிரி இருக்கு. அப்போ இப்படி நீங்கள் அதுகளுக்கு எழுதணும். அடுத்த கேள்வி, இலங்கையில் மேற்கொள்ளப்படும் ஏதாவது ஒரு கைத்தொழில் அமைவிடத்தை செல்வாய் செலுத்தும் காரணிகள் மூன்றை விளக்கு. அப்போ இதில் இந்த மேலே சொன்ன மாதிரி இரும்புரு கைத்தொழில் மாதிரி மோட்டார் வாகனத்துக்கு வரலாம் அல்லது பொதுவாக கேட்கலாம். ஆகவே மோட்டார் வாகனம், இரும்புருக்கு, கப்பல் கட்டுதல், இலத்திரனியல், இப்போ ஓஎல்லையும் 10ஆம் ஆண்டுகளில் இந்த புத்தகத்தில் இருக்கு, அதுகளை கொஞ்சம் பாருங்க, சரியோ? இந்த கேள்விக்கு கூட எழுதுறதுக்கு. அடுத்த இலங்கையில கைத்தொழில் அரசியல் வாழ்த்துக்கார ஏதாவது ஒரு கைத்தொழில். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இலங்கையில எங்களுக்கு சீமெந்து கைத்தொழில் இருக்கு, சீனி கைத்தொழில் இருக்கு, ஆடை தயாரிப்பு கைத்தொழில் இருக்கு, அடுத்தது பாரம்பரிய உற்பத்தி பொருட்கள் கைத்தொழில் இருக்கு, மற்றது இந்த ரப்பர் தொட சம்பந்தப்பட்ட கைத்தொழில் இருக்கு, பிளாஸ்டிக். அப்போ இவை ஒவ்வொன்றினுடைய அமைவிடத்தை நீங்கள் படிக்கணும். இதுகளை செய்கிறதுக்கு சில வழிகளை அவங்களை நேரடியாக கட்டுருவாங்க. இலங்கையில் சீனி கைத்தொழில் அவங்களோட செல்வாக்கு காரணிகள். அப்போ சீனி கைத்தொழில்னு சொன்னால் மூலப்பொருள். என்ன மூலப்பொருள்? கரும்பு. இன்றைக்கு பார்த்தோம்னா செவனகலை அல்லது கிங்குரா, கந்தளாய், இதுகள் எல்லாம் வந்து மூலப்பொருள் அடிப்படையாக கொண்ட இடத்துல இருக்குது. அடுத்தது போக்குவரத்து வசதி, அடுத்தது எங்களுக்கு சந்தை வசதி, அடுத்த தொழிலாளர் வசதி. அப்போ இதெல்லாம் வந்து அதுக்கு செல்வாய் செலுத்த ஒவ்வொன்றும். அப்போ ஒவ்வொன்றையும் இதில் டீச்சர் சைட்லேயே வடிவாக இருக்குது, அதை நீங்கள். அடுத்த இலங்கையில் கைத்தொழில்துறையை விருத்தி செய்வதற்கு அரசினால் மேற்கொள்ளப்படும் 3 நடவடிக்கைகளை விளக்கு. ஒன்று வந்து நாங்கள் பார்த்தோம்னால் அரசத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கென்று ஒரு கைத்தொழில் துறை அமைச்சரையே வச்சு, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி. ஆனால் இப்போ வந்து இதற்குரிய மினிஸ்டராக வந்து சுனில் சேந்துநந்தி என்றவர் இருக்கார், கைத்தொழில் அமைச்சர். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தரவுண்ட போய் பார்த்துருந்தாங்க, இலங்கையினுடைய மாகாணங்கள் எந்த அளவுக்கு மொத்த தேசிய உற்பத்தி பங்களிக்கணுக்குள்ள மேல் மாகாணம் கூட, 2வது தென் மாகாணம்னு பார்த்துனாங்க. இந்த மாகாணங்கள் ரெண்டிலையும் குறையதுக்கு காரணத்தில் ஒன்று வந்து சுற்றுலா, அடுத்தது வந்து கைத்தொழில் சேவை வசதி அடுத்தது. அப்போ இவை அங்கே இருக்குது. அப்போ இது வந்து வேறு வேறு இடங்களுக்கும் விருத்தி செய்யப்படணும். முக்கியமாக செய்தால் இந்த கைத்தொழில்துறை அமைச்சு வந்து இப்போ செயற்பட்டு வருது ஒன்று. 2வது, பாடத்துறைகளில் வந்து தொழில்நுட்ப துறையை வந்து தொழில்நுட்பத்துறை அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது உற்பத்தி சார்ந்த விடயங்களை மேம்படுத்துறதுக்காக பாடத்துக்குள்ளே சில விடயங்கள் கொண்டு வரப்படுது. இப்போ டெக்னாலஜி என்ற பாடம் எல்லாம் இந்த கைத்தொழில்துறையை நோக்கி தொழில் வாய்ப்புகளை வழங்குறதுக்கு அடிப்படையாக கொண்டு வரப்படுது. இப்போ புதிய கலைத்திட்டமும் கூட அப்படித்தான். எவ்வாறு கைத்தொழில்துறைக்குள்ளே வந்து இவர்களை ஈடுபடுத்தலாம். 3வது வந்து இந்த கைத்தொழில் முதலீடுகளை மேற்கொள்றாக்களுக்கு வந்து சில சலுகைகளை வழங்குறது. நீங்கள் வரி இல்லாமல் நீங்கள் செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு சலுகை, இடங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறது. இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த கைத்தொழில்துறை விருத்தி செய்யறதுக்கு இலங்கை அரசால மேற்கொள்ளப்படுது. அவர்களுடைய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. மானிய விலையில இயந்திரங்களை கொடுக்கிறது. ஒரு ஒரு மெஷினரி ஒன்று இருக்க, அது 10 லட்சம் 5 லட்சத்துக்கு கொடுக்கும். 5 லட்சத்து அரசாங்கம் கொடுக்கும்.
சரிதானே? அப்போ இதோட நாங்கள் மேலதிகமாக சில கேள்விகளை நான் போட்டிருக்கிறேன். பூகோளமயமாதல் இந்த கேள்வியும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. விவசாயத்துக்குள்ள சேதன விவசாயம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ மானிட புவியியல்ல இந்த பகுதிகள் கூடுதலாக எங்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. சரிதானே? இப்போ சனத்தொகை கேள்வி கட்டாயம் வரும். அதுக்கடுத்தாக நகராக்க கேள்வி ஒன்று வரும் என்று சொல்லப்படுது. சுற்றுலா கேள்வி கட்டாயம் வரும் என்று சொல்லப்படுது. மற்றது இந்த அகழ்வு கைத்தொழிலை விட உற்பத்தி கைத்தொழில் வரும் என்று சொல்லப்படுது. மற்றது இந்த பூகோளமயமாதல் சேதன விவசாயம். அப்போ உங்களுக்கு இதுல இருந்து ரெண்டு கேள்வி, அங்கே மூன்று செஞ்சாலும் இங்கே ரெண்டு செய்வீர், அல்லது அங்கே ரெண்டு செஞ்சாலும் மூன்று செய்வீர் என்ன. அப்போ இதை நீங்கள் இது பார்ப்போம். அப்போ கடந்த வருடத்தில் எங்களுக்கு இந்த பேப்பரில் எப்படி அந்த கேள்வி கட்டாயம் இருந்தது என்றால் 2023ஆம் ஆண்டு உலக சனத்தொகை வந்தது, இலங்கையினுடைய விவசாயம் வந்தது, நிலக்கரி அகழ்வுக்கை தொழில் வந்தது, பல்தேசிய கம்பெனி, இது நாளம் தான் வந்த கேள்வி. அதுக்கு முதல்ல உலக குடித்தொகை கூம்பு, உலக விவசாயம் வந்தது, இலங்கையினுடைய சுற்றுலா வந்தது 2023, பெட்ரோலிய கைத்தொழில் வந்தது. உற்பத்தி கைத்தொழில் எங்களுக்கு 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு வரல. அப்போ அதால் இந்த தரம் உற்பத்தி கைத்தொழில் வரலாம் என்று எதிர்பார்க்குறோம். சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வாரபடியால் அது எங்களுக்கு இந்த தடவை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது இலங்கை சனத்தொகையை பொறுத்தவரை இலங்கையில் சனத்தொகை அடிப்படையாக அது சனத்தொகை வந்த கேள்வி தான் செய்யலாம் தானே, அதை விடுவோம். அடுத்த நகராக்கம் நீண்ட காலத்துக்கு பிறகு 2021க்கு பிறகு வரல. ஆகவே அவர் வரலாம் என்று சொல்லப்படுது. ஆனால் நகராக்கம் மட்டும் இல்லை, குடியிருப்பையும் நீங்கள் பார்க்க வேண்டியது கட்டாயம். சரிதானே? அந்த வகையில் நாங்கள் சனத்தொகை ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தால் செய்யலாம். நகராக்கத்துக்குள்ள குடியிருப்பு நகராக்கத்துக்குள்ள ஒரு கேள்வி பெரும்பாலும் வரும். மற்றது இந்த கைத்தொழிலை பொறுத்தவரை சுற்றுலா கைத்தொழில், மற்றது உலக உற்பத்தி கைத்தொழில், இவை கட்டாயம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர இந்த உலகமயமாதல், அடுத்தது விவசாயம் என்றால் சேதன விவசாயம், இவையும் வரலாம் என்று சொல்லப்படுது. சரிதானே? ரைட். இப்போ ஏதாவது இதான் இந்த கேள்விகள் பற்றிய விடயம். அடுத்தது உங்களுக்கு இதோட சம்பந்தப்பட்ட இதுக்கு உங்களுக்கு டீச்சர்ஸ் கைட்டே போதுமானது. பௌதிக புயலுக்குரிய நோட்ஸ்கள் இது செய்வேன். அதே போல் இதுகளில் வரக்கூடிய கேள்விகள் அடங்கிய கையேடுகளும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட விடயங்களும் செய்முறை புவியியல் சார்ந்த அவையும் உங்களுக்கு, அதாவது இதில் ரெஜிஸ்டர் பண்ணினவர்களுக்கு போஸ்டலில் அனுப்புறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பேன். அது உங்களுக்கு எப்படியும் ஒரு எக்ஸாமுக்கிட்டையாவது சேரும். இதில் டிஸ்பிளே பண்ணுற விடயம் சிலது. நாளைக்கு எங்களுக்கு செய்முறை புயல் இருக்கும். நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை பார்ப்போம். அது முடியாத பட்சத்தில் அடுத்த நாளைக்கும் அது இருக்குது. சரிதானே? ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அந்த சந்தேகங்களை போடுங்க. நான் உங்களுக்கு வாய்ஸில் தெளிவுபடுத்துவேன். சரியோ? அப்போ இதோட நான் இன்றைக்கு இந்த மானிட புவியியல் இதை நான் செமினாரை நிறைவு செய்கிறேன்.